இந்த நாளினுடைய தலைப்பு, 3 நாளுக்கு நான் 3 தலைப்பு எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு தலைப்பு வந்து பாலைவனத்தின் சாபம். இன்னைக்கு தலைப்பு என்ன? பாலைவனத்தின் சாபம். ஏன் இந்த தலைப்பு? அதை எப்படி இயேசு அந்த சாபத்தை உடைத்தார் என்கிற முடிவுரையில் போய் அது அமையும் இல்லையா? எப்படி முதல்ல ஆரம்பிக்கிறோம்? பாலைவனத்தின் சாபம், எப்படி அந்த பாலைவனத்தின் சாபத்தை இயேசு முறியடித்தார் அல்லது சாபத்தை நீக்கினார் என்கிறது தான் இன்னையோட தலைப்பு. நாளைக்கு வேற ஒரு தலைப்பு, அடுத்த நாள் வேற ஒரு தலைப்பு, நாளைக்கு நான் சொல்றேன். சரி, அது என்ன பாலைவனத்தின் சாபம்? ஏன் 40 நாள் என்கிற கேள்வி கேட்டா ஏன் பாலைவனத்தின் சாபம் என்று புரிந்து கொள்ள வசதியா இருக்கும். என்ன கேள்வி? ஏன் 40 நாள்? பிரிவினை சபைகள் கேட்கலாம் இல்லையா? ஏன் 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்க? எங்க போட்டிருக்கு பைபிள்ல 40 நாள் உபவாசம் இருக்கணும் கிறிஸ்தவர்கள் என்று எங்க போட்டிருக்கு? அப்படி கேட்பாங்க. இப்போ நம்ம ஒண்ணா பார்க்க போறோம். கடைசியா அந்த பாலைவனத்தின் சாபம் ஏன் அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஆண்டவர் எப்படி அந்த பாலைவனத்தின் சாபத்தை உடைத்தார், எப்படி நம் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களும் உடையும் என்றுதான் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே கைகளை உயர்த்தி இயேசுவே நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. சரி ஃபாதர், ஏன் 40 நாள்? எசேக்கியேல் 4வது அதிகாரம் 4 6 வசனங்கள். எசேக்கியேல் 4 6. நல்லா படிக்கிறவங்க மைக்கோட அப்படி உட்கார்ந்துக்கோங்க. நான் சொன்ன உடனே டக்கு டக்குன்னு யாராவது வாசிக்கிறீங்களா? யாராவது வாசிக்கிறீங்களா? நல்லா வாசிக்கிறவங்க உடனே பைபிள் வசனத்தை எடுத்து வாசிக்கிறவங்க மைக்கோட அப்படி உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். எசேக்கியேல் 4 வசனங்கள் 4 6. யாரு யாரு யார் வாசிக்கிறாங்கன்னு எனக்கு கேட்கலமா, சாரி, எனக்கு கேட்கல. யாராவது ஒருத்தர் கை தூக்கி எந்திரிங்க சகோதரி, எந்திரிங்க. இருமா பாப்பா, அவங்க எந்திக்கிட்டோம். அப்புறம் நீங்க வாசிங்க பாப்பா, நீங்க வாசிங்க அப்புறமா. இல்ல ஒருத்தர் எந்திக்கிட்ட எனக்கு குழப்பமாயிடும். வாசிங்கம்மா. ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்ல போற எல்லாமே ஒரு அற்புதமான செய்தி. ஏன் கத்தோலிக்க திருச்சபையில இந்த தவக்காலம், ஏன் 40 நாள் என்பதற்கெல்லாம் இன்னைக்கு பதில் கிடைக்கும். ஏன் குடும்பத்தின் சாபம் எப்படி உடையும் என்பதிலும் நமக்கு பதில் கிடைக்கும். அதனால தயவு செய்து காது கொடுத்து கேட்கும்படி உங்களை அழைக்கிறேன். யாவே கடவுள் எசேக்கியேலுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். எசேக்கியேல், உன் மீது இஸ்ரவேல் மக்களின் பாவத்தை போட்டுக்கொள். எப்படி? உன் மீது இஸ்ரவேல் மக்களின் பாவத்தை போட்டுக்கொள். ஒரு மனுஷன் யாருடைய பாவத்தை சுமக்கிறான்? இஸ்ரவேல் மக்களினுடைய பாவத்தை சுமக்கும்படி ஆண்டவரே கட்டளை கொடுக்கிறார். ஓகேவா? வாசிங்க. ஏம்மா சத்தமா வாசிக்க மாட்டீங்களா? நீ இடப்பக்கமாய் படுக்க வேண்டும். எந்த பக்கம்? நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல படுப்பீங்க தானே வீட்டுல நைட் தூங்கும் போது. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல படுப்பீங்க. ஆனா யாவே கடவுள் கட்டளையே கொடுக்கிறார். எசேக்கியேல் இறைவாக்கினரே, தயவு செய்து இடப்பக்கமாய் படுத்திருங்கள். நீங்கள் எத்தனை நாட்கள் இடப்பக்கமாய் படுத்திருப்பீர்களோ அத்தனை நாள் இஸ்ரவேல் மக்களினுடைய பாவத்தை நீங்கள் சுமப்பீர்கள். எத்தனை நாள்? வாசிங்க. எத்தனை ஆண்டுகள் அவர்கள் பாவம் செய்தார்களோ அத்தனை நாட்களை, அதாவது 390 நாட்கள் உன்மேல் சுமத்தி 390 நாள் இடப்பக்கமாய் படு. அவர் கை காலெல்லாம் போயிருக்கோம்ல. எத்தனை நாள் படுக்க சொன்னார் ஆண்டவர்? 390 நாள். எப்படி படுக்கணும்? இடப்பக்கமாய் படுக்கணும். நம்ம கொஞ்சம் அப்படி படிச்சு வலிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? வலப்பக்கமா திரும்பிப்போம், இல்லை இப்படி படுப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? அதெல்லாம் கிடையாது. நத்திங் டூயிங், யூ ஷுட் லை ஆன் யுவர் லெஃப்ட் சைட் ஃபார் 390 days. 390 நாள்கள் நீ இடப்பக்கமாய் படு. புரிஞ்சுச்சா? அடுத்தது வாசிங்கம்மா, அப்படி வாசிங்க. அத்தனை நாட்கள் இஸ்ரவேல் வீட்டாரின் குற்றத்தை சுமக்க வேண்டும்.
இதை நீ செய்து முடித்த பிறகு 390 நாள் படுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றாரு? வலப்பக்கமாய் படுக்க சொல்றார். வாசிங்க. யூதா வீட்டாரின் குற்றத்தை ஓர் ஆண்டுக்கு ஒரு நாள் என 40 நாட்கள் நீ சுமக்க வேண்டும். ஒரு ஆண்டுக்கு ஒரு நாள் என நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உட்காருங்க. ரொம்ப இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். சகோதரி வாசிச்ச பகுதியில் ஏன் இஸ்ரேல் பாவத்திற்காக 390 நாள் இடப்பக்கம், ஏன் யூதாவின் பாவத்திற்காக 40 நாள் வடப்பக்கம் அப்படின்னா, அந்த காலத்துல இஸ்ரேல் நாடு ரெண்டா பிரிஞ்சிருந்தது. நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம். வடபகுதி தெற்கு பகுதியாக பிரிந்திருந்தது. தெற்கு பகுதியில் இருந்த ஒரே ஒரு குலம் அல்லது கோத்திரம் யூதா கோத்திரம் மட்டும். வலப்பக்கம்தான் 10 யூதா கோத்திரங்கள் வலப்பக்கம் இருந்தது, இஸ்ரவேல் பக்கம் இருந்தது. அதனால அது இஸ்ரேலை வடபகுதி என்றும் யூதாவை தெற்கு பகுதி என்றும், மொத்த இஸ்ரவேல் நாட்டுக்காக இஸ்ரேலுக்கு 390 நாள், யூதாவுக்கு 40 நாள் நீ படுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, எப்படி ஆண்டவர் நாட்களை குறிக்கிறார், ஏன் 40 நாள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எசேக்கியேல் சொன்னேன். இப்போ அடுத்து உண்மையான செய்திக்குள்ள போறோம். யாராவது எண்ணிக்கை புத்தகம் 13வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வாசிக்க அழைக்கிறேன். எண்ணிக்கை 13 30வது வசனத்திலிருந்து 33. காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி, நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம். அம்மா, எண்ணிக்கை 13 30வது வசனத்தில் வாசிங்க. ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார். ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆட்கள், நல்லா கவனிங்க, அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு கான்டெக்ஸ்ட சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு படிக்கும்போது புரியும். என்ன எண்ணிக்கை 13வது அதிகாரம் முதல் வசனத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாவே கடவுள் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுப்பார். என்ன கட்டளை? மோசே 12 குலத்திலிருந்து ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாய். ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஈச் ட்ரைப். 12 குலம் இல்லையா, யூத கோத்திரம் இல்லையா, எத்தனை? 12 குலம். ஒவ்வொரு குலத்திலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடு. எதுக்காக? நான் உங்களுக்கு கொடுப்பதாய் வாக்களித்திருக்கிற நாட்டை நீங்கள் போய் வேவு பார்க்க வேண்டும். என்ன பார்க்கணும்? வேவு பார்க்கணும். அதனால 12 பேரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 12 பேரையும் தேர்ந்தெடுத்து கானான் பகுதிக்கு அனுப்பி வேவு பார்க்கும்படி செய்கிறார்கள். வேவு பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி வராங்க. திரும்பி வந்து ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அந்த கானான் தேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. சரியா? இப்ப அந்த ரிப்போர்ட்டை தான் சகோதரி வாசிக்கிறாங்க. நல்லா கவனமா கவனிங்க. 12 பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அந்த கானான் தேசம், அந்த வாக்களிக்கப்பட்ட நாடு எப்படி இருக்கிறதுன்னு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. வாசிங்க சகோதரி. காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி, நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம். உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம். ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும். நாம் அந்த நாட்டை எளிதில் வென்றுவிட முடியும் என்று யார் தெரியுமா சொன்னா? காலேபு என்கிற நபரும் யோசுவா என்கிற நபரும் சொல்றாங்க. யார் சொல்றா? காலேபு, யோசுவா. மொத்தம் எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போனாங்க. அதுல 2 பேர் மட்டும்தான் சரியான ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. நம்ம போலாம், அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டை ஜெயிச்சிடலாம், அந்த நாட்டுக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்னு 2 பேர் சொல்றாங்க. மிச்சம் 10 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. வாசிங்கம்மா. ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆட்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது. போக முடியாது. யார் சொல்றா? மத்த 10 பேர். நாம் அந்த மக்களுக்கு எதிராய் போக முடியாது. நெகட்டிவ் ரிப்போர்ட். 10 பேர் தப்பான ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அந்த நிலத்தை பற்றிய தவறான செய்தி, பொய் செய்தி கொடுக்கறாங்க. கவனிங்க, வாசிங்கம்மா. ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள். ஆண்டவரை விட வலிமை மிக்கவங்க இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களாமா? சொல்லுங்கம்மா. யாராவது இருக்கிறாங்களா?
ஆனா நம்ம புலம்புவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லாம மற்றவங்கள பத்தி எல்லா இடத்துலையும் புலம்புவோம். அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றா, அவ இப்படி பேசுறான், அவன் அப்படி பண்றான். ஏங்க, அவரை விட வலிமையானவங்க யாருங்க? ஆனா அந்த இஸ்ரவேல் மக்கள் அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை புரிந்து கொள்ளாமல் என்ன தெரியுமா சொன்னாங்க? அங்க இருக்கிற மனிதர்கள் பலம் வாய்ந்தவர்கள். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? கடவுளுடைய பலத்தை அவர்கள் மதிக்கவில்லை. போதுமா? அதனால்தான் எரேமியா 17:5 சொல்லுகிறது, மனிதரின் பலத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். மனிதரின் பலத்தை மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். எப்பவுமே சொல்லாதீங்க மனுஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாம் கிடையாது. யார் பவர்ஃபுல்? வாய் வராது உங்களுக்குலாம். நல்லா சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் தான் பவர்ஃபுல். கரெக்டா? ஆனா பல நேரம் நம்ம வாழ்க்கையில அவரை பவர்ஃபுல்லாவே நினைக்கிறது இல்ல. அந்த அரசியல்வாதி பவர்ஃபுல், இந்த ரவுடி பவர்ஃபுல், இந்த ஆள் பவர்ஃபுல், அந்த ஆள் பதவியில் இருக்கிற அவன் பவர்ஃபுல். கரெக்டா? நிறைய நேரம் கொஞ்சம் கூட அறிவில்லாம மனிதர்களை நம்ம பவர்ஃபுல்னு நினைக்கிறோம். அது எவ்வளவு பெரிய பாவம்னு நமக்கு தெரியல. ஏனென்றால் பவர்ஃபுல் ஒருத்தர் தான், இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு மட்டும்தான் பவர்ஃபுல் இல்லையா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? மனிதர்கள் பலத்தை பார்த்து பயப்படுறாங்க. வாசிங்க. இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். கவனிச்சிங்களா? தவறான தகவலை அவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தார்கள். சரியான ரிப்போர்ட் கொடுக்கல, பொய் ரிப்போர்ட், சோம்பேறித்தனம், பொய் ரிப்போர்ட். தப்பா சொல்றாங்க அந்த லேண்டை பத்தி, அந்த நாட்டை பத்தி. ஆனா ஆண்டவர் அந்த நாட்டை பத்தி நல்லா சொல்லியிருக்கிறார். அது பாலும் தேனும் ஓடுகிற நாடு, அது உங்களுடைய தலைமுறைகளுக்கு கொடுப்பேன், நீங்க அங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, அங்க கண்ணீர் இல்ல, அங்க கவலை இல்ல, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற நாடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ அந்த நாடு மோசம். கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரான ரிப்போர்ட், தப்பான ரிப்போர்ட். வாசிங்க. அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாய் இருக்கிறது. உங்களுக்கு அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? வாக்களிக்கப்பட்ட நாடு. கடவுள் சொன்ன மாதிரி நல்ல நாடுலாம் இல்ல, பாலும் தேனும் ஓடுற நாடுலாம் இல்ல. தன் குடிமக்களையே அது விழுங்கி விடும். எவ்வளவு தைரியங்க கடவுளுக்கு எதிராக பேசுறதுக்கு இல்ல? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படி இறங்கி இருக்கிறோம், நம்மள தெரியாமையே கடவுளுக்கு எதிராக பேசுறோம். அந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்கிவிடும். It will devour its citizens. வாசிங்கம்மா. அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அந்த மனுஷங்க எல்லாம் இருக்கிறாங்களா அந்த ஊர்ல, அவங்க எல்லாம் உயரமா இருக்கிறானுங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? உயரமா இருக்கிறானுங்க. கடவுளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா? உயரமா இருந்தா என்ன, வலிமையா இருந்தா என்ன, படைபலத்தோடு இருந்தா என்ன, ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டா? ஆனா இவங்க கடவுளுக்கு எதிராக யாரை நிறுத்துறாங்க? மனுஷனை நிறுத்துறாங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் அதை பண்றோம் பிரியமானவர்களே, இல்லையா? கடவுளை விட மனுஷன் காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வாசிங்கம்மா. அத்துடன் நெப்பிலிமிலிருந்து வருகிற ஆனாக்கின் புதல்வராகிய அரக்கரையும் கண்டோம். நாங்க ஆனாக்கியர்களை பார்த்தேன். யார் அந்த ஆனாக்கியர்கள்? நெப்பிலிம் சார்ந்தவர்கள். யார் தெரியுமா? கோலியாத்தோட இனம். யாரோட இனம்? கோலியாத்தோட இனம். 11 அடி. எல்லாரும் அப்படி இருக்கிறானுங்க, பயமா இருக்குது. அவங்க முன்னாடி நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். அவங்க முன்னாடி நாங்க எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். வாசிங்க சகோதரி. எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். பாத்தீங்களா? அப்புறம் அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். அப்படிதான் நாங்க இருந்தோம். முடிஞ்சிருச்சாமா? ஓகே. இதுதான் அவங்க கொடுத்த பொய் ரிப்போர்ட், கடவுளுக்கு எதிராக பொய் ரிப்போர்ட். இப்போ ஆண்டவருடைய பதிலை பார்க்க போறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க மூஞ்சில சிரிப்புலாம் வராது, புன்னகையெல்லாம் வராதா? ஒரு ஹல்லேலூயா சந்தோஷமா சொல்லுங்க. சாபம் நீங்குது அப்படின்னா ஒரு சந்தோஷம் வரணும்ல. கண்ணீர் மறையுதுன்னா ஒரு சந்தோஷம் வேணும்ல, இல்லையா? என்னை பிடிச்சிருக்கிற கேடெல்லாம் ஒழிய போகுதுன்னா ஒரு சந்தோஷம் வரணும்ல. ஒரு மூஞ்சிலையும் வரமாட்டேங்குது. எப்போ முடிப்ப? சிலுவை பாதை முடிச்சிருந்தா அப்பவே கிளம்பிட்டு இருப்பேன் நான்.
படுபாவி பிளான் பண்ணி 11வது ஸ்தலத்தோட நிறுத்திட்டான். 12வது ஸ்தலம் 11வது ஸ்தலம் இல்லையா? நான் அப்படி வந்தா என்னை உட்கார வச்சிட்டான் அந்த 3 ஸ்தலத்துக்காக. நாங்க என்ன பிளானோட வந்தோம், கடகடன்னு முடிக்கிறானே ஆளுப்பா, சீக்கிரம் முடிய போகுதுன்னு அப்படியே குதூகலமா இருந்தா கபுக்குன்னு ஒரு போடு போட்டான். திருப்பலிக்குள்ள இருக்கும் 3 ஸ்தலம்னு இல்லையா? எங்க பிளான் எல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சு. நான் இதை நம்பி வெறும் இட்லி மட்டும்தான் வச்சுட்டு வந்தேன், சட்னி வைக்காம வந்துட்டேன். சட்னி என்னம்மா குழம்பு வைக்காம வந்துட்டீங்க? சரி, அப்புறம் ஃபாதர் தராரா? ஐயோ, நாங்க கவலைப்படாம வந்திருக்கோம்யா, ஃபாதர் தராரு, நாங்க ஏன் வெறும் இட்லி மட்டும் வச்சுட்டு வரணும்? ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர். சரி, சோ இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அதுதான் பதில் தான், சூப்பரான பதில். அது எண்ணிக்கை 14வது அதிகாரம் 14th chapter verses 31 to 34. ஆனால் இரையாகிவிட போவதாக நீங்கள் கருதிய உங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். 30வது வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்குள் எப்புன்னே மகன் காலேபையும் நூன் மகன் யோசுவாவையும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள். கடவுள் சொல்லிட்டாரு, 12 பேர் அனுப்புன, 2 பேர் தான் என் மீது நம்பிக்கை வைத்து சரியான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. பாக்கி 10 பேரும் என் மேல நம்பிக்கை வைக்காம தவறான தகவலை சொன்னதால் காலேபு யோசுவாவை தவிர நீங்கள் யாருமே வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள போக மாட்டீங்க. வாசிங்க. ஆனால் இரையாகிவிட போவதாக நீங்கள் கருதிய உங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். நீங்க உங்க பிள்ளைங்களும் ஐயோ அங்க போனா இரையாயிடுவாங்க, எங்க பிள்ளைங்களாம் செத்துரும் நீ நினைச்ச, உன் பிள்ளைங்களை நான் காப்பாத்துவேன், ஆனா நீ செத்து விழுவ அப்படின்ட்டார் ஆண்டவர். வாசிங்க. நீங்கள் இழிவாய் எண்ணின நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள். நீங்கள் இழிவாய் பேசிய நாட்டை உங்கள் பிள்ளைகள் பார்ப்பார்கள், நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் இந்த பாலைவனத்தில் பிணங்களாக விழுவீர்கள். 40 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவர். எத்தனை வருஷம்? 40 ஆண்டுகள் இந்த பாலைவனத்தில் நீங்கள் அலைந்து திரிவீர்கள். இப்ப புரியுதா ஏன் ஆண்டவர் 40 வருஷம் சுத்த விட்டாருன்னு? கவனிங்க, வாசிங்க. உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்களுள் கடைசி ஆள் பிணமாக விழும் வரை, தப்பா பேசின கடைசி ஆள் பிணமா இந்த பாலைவனத்துல விழுகிற வரைக்கும் நீங்க இந்த பாலைவனத்தையே சுத்தி சுத்தி வருவீங்க. வாசிங்க. அவர்கள் துன்புறுவர். நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாட்களின் எண்ணிக்கைப்படி, நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாட்களின் எண்ணிக்கையின்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக 40 நாட்களும். ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டு. ஏன்னா அவங்க வேவு பார்த்த நாள் எத்தனை நாள்னு பார்த்தா 40 நாள் போய் பார்த்தாங்க, அந்த நாடை சுத்தி பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? எத்தனை நாள்? 40 நாள் டூர் போயிட்டு வந்தாங்க நம்ம ஆளுங்க. 40 நாள் சுத்துனீங்கல்ல, ஆகவே ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் என்று 40 நாளுக்கு 40 வருஷம் தண்டனை. ஏன் இப்ப புரியுதா ஃபாதர்? 40 வருஷம் ஏன் இப்பதான் பாரு தெரியுது. ஏன்னா அவங்க 40 நாள் வேவு பார்த்தாங்க, ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் என்று 40 வருடம் அவர்கள் இந்த பாலைவனத்தை சுற்றி இருந்து துன்புறுவார்கள். வாசிங்க சகோதரி. 40 நாட்களுக்கும் 40 ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள். எஸ். என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள். பாத்தீங்களா? இப்படித்தான் 40 வருஷ தண்டனை அல்லது பாலைவனத்தின் சாபமானது கொடுக்கப்பட்டது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இன்னும் நிறைய காரியங்கள் பார்க்க போறோம். நல்லா கை தட்டுங்க. உற்சாகமே வரலையே, கஞ்ச பிசினாரி மாதிரி கை தட்டுறீங்க. சரி சரி ஃபாதர், இதுதான் பாலைவனத்தின் சாபம். கரெக்ட். இந்த சாபம் மோசே தலையிலையும் விழுந்துச்சு. அடுத்தது அவர்கிட்ட போறோம். யார் தலையில? மோசே தலையிலையும் விழுந்துச்சு. வாசிக்க வேணாம், ஒரு குறிப்பிட்ட வசனம் மட்டும் சொல்றேன், படிங்க. ஆனா இப்போதைக்கு நான் சொல்றேன், ஏன் மோசேவையும் ஆண்டவர் பாலைவன வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் அனுமதிக்கவில்லை? அவரும் பாலைவனத்திலேயே மரித்து போனார். அதான் இப்ப சொல்ல போறேன்.
முதல்ல கதை கேட்டுக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்பதான் இன்னைக்கு நான் வாசிச்ச நற்செய்தியின் வாசகம் புரியும். 3 வசனம் தான் வாசிச்சேன், நல்லா கவனமா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? மோசே முதன்முறையாக ஆண்டவர்கிட்ட போறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்துக்கு வந்த உடனே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா? நம்ம புலம்புவோமா? ஃபாதர், நான்லாம் வண்டி வண்டியா புலம்புவேன் ஃபாதர், வண்டி வண்டியா புலம்புவேன் இல்லையா? என்னெல்லாம் புலம்ப விட்டா 1 மாசம் புலம்புவேன், நைட்டு கூட தூங்காமையே. அவ்வளோ இருக்கு ஃபாதர் உள்ள, அவ்வளோ இருக்கு உள்ள, அப்படிதானே? இன்னைக்கெல்லாம் எல்லாரும் புலம்புறோம், ஆண்கள் புலம்புறாங்க, பெண்கள் புலம்புறாங்க, எல்லாரும் புலம்புறாங்க இல்லையா? இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராய் முணுமுணுத்தார்கள். யாருக்கு எதிரா? ஆண்டவருக்கு எதிராய் முணுமுணுத்தார்கள். என்ன தெரியுமா முதல்ல கேட்டாங்க? சோறு தான் முக்கியம். சோறு முக்கியம் இல்ல? என்ன முக்கியம்? சோறு முக்கியம். பசிக்கும் இல்ல? அதனால எது முக்கியம்? சோறு முக்கியம். எடுத்த உடனே நம்ம ஆளுங்க கேட்டாங்க, நாங்க எகிப்துல நல்லா சாப்பிட்டோம், அங்க அடிபட்டானுங்க, உதப்பட்டானுங்க, செத்தானுங்க, ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் கண்ணில் தெரியல. எது தெரிஞ்சது? சோறு தான். பாத்தீங்களா இல்லையா? சோறு இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்தார். அதுலயும் சொன்னாரு, டேய், இந்த மன்னா ஒரு நாள் தான் இருக்கும், 2வது நாள் கெட்டு போயிடும். நான் டெய்லியும் கொடுப்பேன், அலையாத, நிறைய எட்டு போட்டுக்காத கூடையில. அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து சாப்பிடு. கேட்டாங்க நம்ம ஆளுங்க இல்ல. முதல்ல நல்லா பண்ணாங்க, எக்ஸ்ட்ராவா, ஐயோ நிறைய வந்துச்சு, கூடையில எக்ஸ்ட்ராவா வாரி போட்டு போய் வச்சாங்க. ஆனா கடவுள் சொன்ன மாதிரியே அது ஒரு நாள், அன்னைக்கு சாப்பிட்ற நாள் மட்டும்தான் நல்லா இருக்கும், அடுத்த நாள் கெட்டு போயிடும். அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, டெய்லியும் ஆண்டவர் கொடுக்கிறார், டெய்லியும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். டெய்லியும் ஆண்டவர் கொடுக்கிறார் நமக்கு. நம்ம ஆனா புலம்ப உட்காந்து வீட்டில் உட்காந்து, இந்த மாசம் கடைசியில் 50,000 ரூபாய் கடன் கொடுக்கணும் ஃபாதர். மாசம் கடைசி வந்துடும், எப்படியோ கடன் கொடுப்பீங்க, இல்லை கொடுக்காம போவீங்க. ஆனா நாட்கள் நகரும், ஆண்டவர் நகர்த்திட்டு போயிடுவாரு. நம்ம புலம்புறது மட்டும் நிற்கவே நிற்காது. கரெக்டா? இது நடந்துட்டே இருக்குதா எல்லா நாளும்? ஆனா புலம்புறது நிற்கவே இல்லை பாருங்க. நம்மளும் அந்த கூட்டத்தில் சேர்ந்தவங்க தான். அடுத்தது நம்ம ஆளுங்க அடுத்ததுக்கு போயிட்டாங்க. ஒன்லி வெஜிடேரியன் மீலா கொடுக்குறாரு, நான்வெஜ்ஜே கொடுக்க மாட்டேங்கிறாரு இந்த படுபாவிங்க இல்ல. நான் உங்க ஃபாதரை சொல்லல, தவ காலம்னா வெஜ் தான் கொடுப்பாங்க. நல்ல கதையா இருக்கு. பிரியாணி வேணுமா உங்களுக்கு? சரி, இது இஸ்ரவேல் மக்களுடைய புலம்பல். என்ன புலம்பல்? ஆண்டவர் வெறும் வெஜிடேரியன் கொடுக்கிறாரு, நான்வெஜ்ஜே கொடுக்கலன்னு. இப்ப அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரிய வரும். பாத்தீங்களா? ஆண்டவர் தலையில இதுங்களை சொன்னா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்னா, சிக்கன் கொடுக்கல, அது கூட உடம்புக்கு கேடுன்னு சொல்லி காடை அனுப்பினார். காடை ரொம்ப நல்லது. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. காடைக்கும் கை தட்ட மாட்டீங்க அப்போ. சரி, நம்ம இயேசுக்கு தான் கை தட்டோம். அப்ப கடவுள் என்ன பண்றாரு? நான்வெஜ் மீல் கொடுக்கிறார். அவங்க எல்லாம் புலம்புறாங்களேன்னு சொல்லி என்ன கொடுக்கிறாரு? காடை தரார் இல்லையா? இதெல்லாம் கொடுத்துட்டாரு. அடுத்து தண்ணி கேட்கறாங்க ஜனங்க. அதுதான் இப்ப வருது மோசேவுடைய பிரச்சனை. எங்க வருது? தண்ணி கேட்கறாங்க. இந்த மக்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் உணவு கேட்ட பொழுது அவர் உணவு கொடுத்தார், அதுவும் அன்றாடம் கொடுத்தார். நாங்கள் புலம்பினோம், அப்பொழுதும் இரக்கம் கொண்டு எங்களுக்கு காடை கொடுத்தார் இல்லையா? இப்பொழுது தண்ணீர் தேவைப்படுகிறது, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தண்ணீர் கொடுப்பார். அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஒரு மரமண்டையும் சொல்ல, ஒன்னும் சொல்லல. நம்ம எப்படி தெரியுமா வாங்கிப்போம்? வாங்கினதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டோம், இன்னும் வாங்காததை நினைச்சு புலம்புவோம். இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. அதனாலதான் ஆசீர்வாதம் கிடைக்கல, அதனாலதான் அழுக, அதனாலதான் சண்டை, அதனாலதான் போராட்டம். புரியுதுங்களா? இப்போ அடுத்து கேட்கறாங்க தண்ணீர். உடனே மோசே ஆண்டவர்கிட்ட போறார். ஆண்டவரே தண்ணி கேட்கறாங்க. ஆண்டவரே என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க ஆண்டவரே, என்னை விட்டா கல்லால் அடிச்சு கொன்னுடுவானுங்க போல இருக்கு ஆண்டவரே. இது எங்க இருக்கு? விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 1-7 வசனத்துல இருக்கு. விடுதலை பயணம் 17:1-7. எக்ஸடஸ் 17:1-7. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, மோசே, அந்த இடத்தோட பேரு ரெஃபிதீம். ரெஃபிதீம்னு ஒரு இடம், ரெஃபிதீம்னு ஒரு இடம். நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி.
ஆண்டவர் சொன்னார், மோசே இஸ்ரவேல் மக்களை ஒன்றாக கூட்டு, நான் காட்டுகிற அந்த பாறைக்கு முன்பாக கூட்டு. கூட்டினதுக்கு அப்புறம் உன் கையில் கோலை எடுத்துக்கொள். அந்த நைல் நதி அடிச்சல்ல, அந்த கோலை எடுத்துக்கோ, நான் சொல்ற மாதிரி செய். போனாரு, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வர வச்சாரு, கையில கோல் எடுத்துக்கிட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, பாறையை ஒரு முறை அடி. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரியமானவர்களே, பாறையிலிருந்து தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியது. ஹல்லேலூயா. அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. அதான் ஆண்டவர் எபேசியர் 3:20 சொல்கிறது, நீங்கள் வேண்டுவதை விட கற்பனை செய்து பார்ப்பதை விட மிகவும் மேலான காரியங்களை ஆண்டவர் செய்வார். யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பாறையிலிருந்து தண்ணி வந்தது, அதுக்கான எவிடன்ஸ் இன்னைக்கும் இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் இன்னைக்கும் இருக்கு. சரிங்களா? சரி, தண்ணி குடிச்சிட்டாங்க, சந்தோஷமாயிட்டாங்க. ஆண்டவர் சுத்த விட்டாருன்னு சொன்ன பார்த்தீங்களா பாலைவனத்துல, அதே இடத்துல இன்னொரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்தோட பேரு காதேஸ். அந்த இடம் பேர் என்ன? காதேஸ். அங்கதான் மிரியம் இறந்து போகிறாள். மோசேவின் சகோதரி மிரியம் இறந்து போகிறாள். மிரியம் அங்கதான் அடக்கம் செய்யறாங்க. ஓகேவா? அந்த இடத்தோட பேரு காதேஸ். அங்கேயும் மக்கள் தண்ணி கேட்கிறாங்க. தண்ணி கேட்டது மட்டும் இல்ல, பயங்கரமா மோசேவுக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க, ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க. மோசேவை கல்லால் அடித்து கொன்று விடலாம் என்று திட்டம் திட்டுகிறார்கள். மோசே ஆண்டவர்கிட்ட ஓடுறார், ஆண்டவரே, இந்த மக்கள் என்னை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள் போல் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், மோசே, நான் உனக்கு ஒரு பாறை காட்டுறேன், அந்த பாறை கிட்ட போ, இஸ்ரவேல் கூட்டத்தை அங்கு வர செய், எல்லாரையும் நிக்க சொல்லு, கையில கோல் எடுத்துக்கோ. இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? கோலால் அடிச்சா பாறையிலிருந்து தண்ணி வரும் நினைப்பாங்க. நீ கோலால பாறையை அடிக்காதே, இந்த முறை பாறையிடம் பேசு. இந்த முறை பாறையிடம் பேசு. பேசினாலே தண்ணி வரும். கடவுள் எவ்வளவு வல்லமையானவர் என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். மோசே போறாரு, கையில கோல் எடுத்துக்கிட்டாரு, ஆரோனை கூப்பிட்டுக்கிட்டாரு, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அப்படி அந்த பாறை முன்னாடி நிக்க வச்சு என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பாறையிலிருந்து எங்களால் தண்ணீர் வர வைக்க முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா? போச்சு போச்சு. சோனாமுத்தா போச்சா? சோனாமுத்தா போச்சா? என்ன சொன்னார் வார்த்தை? இந்த பாறையிலிருந்து எங்களால் தண்ணீர் வர வைக்க முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா? என்ன பண்ணார் தெரியுமா? ஆணவம் கொண்டார். யாரு? இதுக்கு ஆன்மீக ஆணவம்னு பேர். இதுக்கு பேர் என்ன? ஆன்மீக ஆணவம். சில பேர் இருக்கிறாங்க, நான் ஒழுங்கா பைபிள் படிப்பேன், நான் தான் ஒழுங்கு, நான் தான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், மற்றவங்க எல்லாம் மோசம், நான் மட்டும்தான் கரெக்டு, அப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா? அதான் ஆன்மீக ஆணவம். சில எல்லா சர்ச்சிலையும் நீங்க பார்க்கலாம், பைபிளும் கையோடையே சுத்தம், ஜோமாலையோடையே சுத்துவாங்க அவங்க எப்பவுமே. ஆனா அன்பியத்துல சண்டை உண்டாக்கிட்டு கம்முன்னு வந்துருவாங்க இல்லையா? பிரச்சனை உண்டு பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வெளியில போய் சண்டை போட்டு உள்ள வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆள்களுக்கு நான் வச்சிருக்கிற பேர் ஆன்மீக பைத்தியங்கள். இதுங்களுக்கு பேர் என்ன? ஆன்மீக பைத்தியங்கள். ஆன்மீக மாதிரி இருக்கும், ஆனா ஆன்மீகம் கிடையாது இல்லையா? குடும்பத்துல சொந்தக்காரங்கிட்ட எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, இயேசுவே ஆண்டவரே அப்படின்னு. அம்மா, ஆண்டவர் பார்க்கிறாரு தெரியாதா இல்லையா? இது எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா மோசே என்ன பண்ணிட்டார்னா, அவர் ஆணவம் கொண்டதால் இறை வார்த்தையை மறந்து போனார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் இறை வார்த்தை மறக்கும் தெரியுமா? ஆணவம் வந்தா மறந்துரும். என்ன வந்தா மறந்துரும்? ஆணவம் வந்தா பைபிள் வசனம் மறந்துரும். ஞாபகம் வச்சுக்க முடியாது. இயேசு ஒரு ஓமை சொல்லுவார், மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல. விதைக்கிறவர் ஒருவர் விதைக்க சென்றார். விதைக்கிறவர் தான் ஆண்டவர், விதைதான் இறை வார்த்தை. அவர் விதைக்க செல்லும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன, சில விதைகள் பாறையில் விழுந்தன, சில விதைகள் முட்செடியில் விழுந்தன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன இல்லையா? அது அப்புறம் கதை. அந்த கதையில இயேசு சொல்வாரு,
சில விதைகள் வழியோரம் விழுந்தன. விதைகள்னா இறை வார்த்தை, இறை வசனம். சாத்தான் பறவை வடிவில் வந்து விதைகளை எடுத்து சென்று விட்டான். சாத்தானுக்கு ஏன் வசனத்து மேல அவ்வளவு அக்கறை? ஏன்னா அவனுக்கு தெரியும், சாத்தானை அடிக்கணும்னா வசனத்தால தான் அடிக்க முடியும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும். நல்லா, சாத்தானை அடிக்கணும்னா எப்படி அடிக்கணும்? வசனத்தை சொல்லிதான் அடிக்கணும். வசனத்தை சொன்னா சாத்தான் பயப்படுவான். அதனாலதான் வசனம் யாருடைய மனசிலும் தங்காதபடி அதை திருடி சென்று விடுகிறான். வீட்டுக்கு போனோம்னு சொல்லுவீங்க, ஒரு வசனம் சொன்னார்ல, என்னமோ சொன்னாரு, யார் எடுத்துட்டு போயிட்டா? சாத்தான் எடுத்துட்டு போயிட்டான். ஏன் எடுத்துட்டு போயிட்டான்? நீங்க அந்த வசனத்தை அவனுக்கு எதிராக பயன்படுத்திடுவீங்க. அவனை வசனத்தால தான் அடிக்க முடியும், வேற எதனாலையும் சாத்தானை எதிர்க்க முடியாது, சாத்தானை ஜெயிக்க முடியாது. யாராவது சாத்தானை ஜெயிச்சிடலாம் சும்மா பவர்னால நினைச்சீங்கன்னா கஷ்டம். வசனத்தால தான் அடிக்க முடியும். அதனாலதான் விதை பாதையில விழுந்த உடனே சாத்தான் பறவை வடிவில் வந்து வசனத்தை எடுத்து சென்று விடுகிறான். இப்ப பாருங்க, மோசேக்கு ஆணவம் வந்துருச்சு, ஆண்டவர் சொன்ன வசனம் மறந்துருச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? மோசே, இந்த முறை மக்கள் நீ உன் கையில் வைத்திருக்கிற கோலால் பாறையை அடிப்பாய் என்று எதிர்பார்ப்பார்கள், ஆனா நீ அடிக்காத, பாறையோட பேசு. ஆனா மோசே என்ன பண்ணுவாரு? ஆணவத்தினால வசனம் மறந்துடும். நான் சொன்னேன் இல்லையா, கையில் வச்சிருக்கிற கோல் எடுத்து ஒரு வாட்டி டமால்னு அடிச்சிருவார். முதல் முறை அடிச்சு தண்ணி வராது. அப்பவாவது புத்தி வந்திருக்கணும். என்ன புத்தி வந்திருக்கணும்? ஐயோ ஆண்டவர் அடிக்க சொல்லலையே, நான் என்ன பண்ணிருக்கணும்? பேசி இருக்கணும் பாறையோட, இல்லையா? ஆனா அந்த ஆணவம் தலைக்கேறியதால் அவர் வசனத்தை அப்பொழுதும் மறந்திருந்தார். இரண்டாவது முறையும் கோலால் பாறை அடித்தார். இந்த முறை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? தண்ணீரை கொடுத்து விட்டார். தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்தது. இஸ்ரேல் மக்கள் குடித்தார்கள், திருப்தி அடைந்தார்கள். எல்லாம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னார், மோசே கம் டு மை ஆபீஸ். என்ன சொன்னார் ஆண்டவர்? மோசே கம் டு மை ஆபீஸ், பிரிங் ஆரோன் வித் யூ. அவனையும் கூட கூட்டு வா. உங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனையும் கூட கூட்டு வா. ஆரோன் அண்ணன், மோசே தான் தம்பி. உங்க அண்ணனையும் கூட கூட்டு வா. ரெண்டு பேரும் கூட்டு களவாடிங்க. ரெண்டு பேரும் தானே சொன்னேன், அடிக்க கூடாது, பாறை கிட்ட பேசணும்னு சொன்னல. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கடவுளுடைய பரிசுத்தத்தை அறிக்கையிடாமல் தங்களுடைய ஆணவத்தை அறிக்கையிட்டதால் ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு இந்த மக்களை அழைத்து செல்வாய் என்று நான் முதலில் சொல்லி இருந்தேன். ஆனால் நீ இந்த மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் அழைத்து செல்ல மாட்டாய். நீயும் இந்த பாலைவனத்திலேயே செத்து விழுவாய். ஆனா மோசேக்கு ஒரே ஒரு கன்செஷன் கொடுத்தார் ஆண்டவர். என்ன கன்செஷன் தெரியுமா? அந்த நெபோ மலையிலிருந்து காட்டினார். பாரு, தெரியுதா நாடு? அங்கதான் இந்த பிள்ளைங்களை கூட்டு போறேன், ஆனா நீ போக மாட்ட. அங்கேயே மோசே இறந்தார். ஆண்டவரே புதைச்சாரு. அவர் புதைச்ச இடம் யாருக்குமே தெரியாது. மோசேவை எங்க புதைச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஆண்டவரே புதைச்சிட்டாரு. ஓகேவா? கவனிச்சிங்களா? இது ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 1-7 வசனத்துல இந்த மக்கள் ஆண்டவருக்கு எதிராய் செய்த பாவத்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மாசா மெரிபா. என்னது? மாசா மேங்கோ ஜூஸ் கிடையாது. மாசா என்றால் மேங்கோ ஜூஸ் கிடையாது. மாசா என்றால் ஆண்டவரை சோதித்தல் என்று அர்த்தம். மாசானா என்ன அர்த்தம்? ஆண்டவரை சோதித்தல். மெரிபா என்றால் ஆண்டவரோடு வாக்குவாதம் செய்தல் அர்த்தம். மெரிபானா என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு வாக்குவாதம். மாசானா ஆண்டவரை சோதிக்கிறது. பாத்தீங்களா? இப்போ புதிய ஏற்பாடு மத்தேயுக்கு வர போறோம். நல்லா கவனிங்க. ஒரு வாட்டி கை தட்டிடுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இன்று சாபத்தை உடைக்கிறார் இல்லையா? பாலைவன சாபத்தை உடைக்கிறார் ஆண்டவர். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ஃபாதர் ஆண்டவர் பாலைவனத்துக்கு போனாரு? இப்ப உங்களுக்கு புரியணும். பாலைவனத்து சாபத்தை உடைப்பதற்கு இயேசு பாலைவனத்திற்கு சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. நான் மட்டும்தான் கத்துறேன், உங்களுக்கெல்லாம் வாய் இல்லையா? கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அந்த பாலைவனத்து சாபத்தை ஒழிப்பதற்கு இயேசு எங்க போனாரு? பாலைவனத்துக்கு போனார் இல்லையா? இப்ப நல்லா கவனிக்கணும். 40 வருஷ சாபத்தை ஆண்டவர் மறுபடியும் 40 நாளாக மாற்றுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எப்படி 40 நாள் அவர்கள் வேவு பார்த்தார்கள், அதனால 40 நாள் என்ன சாபமா மாறுச்சு? 40 வருஷமா மாறுச்சு. இயேசு என்ன பண்ணாரு? அந்த 40 வருஷ சாபத்தை நமக்கு எத்தனை நாளா மறுபடியும் மாத்திட்டாரு? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுதான் reversing the curse of the desert. reversing the curse of the desert. ஆண்டவர் பாலைவனத்து சாபத்தை ஒழித்து விட்டார். எப்படி ஒழிச்சார்? மாசாவையும் மெரிபாவையும் ஒழிக்கணும். இப்போ மாசானா என்ன? வாயிலே குத்துவேன் மேங்கோ ஜூஸ் நீங்கனா. ஆண்டவரை சோதித்தல். மெரிபானா என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு வாதாடுதல். இப்ப சாத்தான் வரான், சோதிப்பவன் வருகிறான். ஆண்டவரை பார்த்து முதல் சோதனை, இந்த படுபாவிங்க எதனால ஆண்டவர்கிட்ட முணுமுணுத்தாங்க? சோறு. கரெக்டா? அதனாலதான் சாத்தான் சொன்னா இந்த கல்லை அப்பமாக மாற்று. இப்ப புரியுதா ஃபாதர்? இப்பதான் ஃபாதர் புரியுது. வாவ். அதனாலதான் பழைய ஏற்பாடு புரியலனா புதிய ஏற்பாடு புரியாது. Old Testament contains the promises of the New Testament, and New Testament is the fulfillment of the Old Testament promises. பரவாயில்ல, புரியல, நான் தமிழ்ல சொல்றேன். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வாக்குறுதிகளை கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வாக்குறுதிகளுக்கு நிறைவு கொடுக்கிறது. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் ரெண்டுத்தையும் ஒதுக்க முடியாது. பழைய ஏற்பாடு ஒழுங்கா புரிஞ்சாதான் புதிய ஏற்பாடு ஒழுங்கா புரியும். இப்ப புரிஞ்சுச்சுங்களா? இப்ப ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு? அந்த சோத்து பிரச்சனையை முதல்ல சரி கட்டுறாரு. சோத்து பிரச்சனை இல்லையா? என்ன பதில் சொன்னாரு சாத்தான? நான் சொன்ன சாத்தான அடிக்கணும்னா வசனத்தால தான் அடிக்கணும். கரெக்டா? சாத்தான எப்படி அடிக்க முடியும்? வசனத்தால. இயேசு என்ன வசனம் பயன்படுத்தினாரு? பழைய ஏற்பாட்டு வசனத்தை பயன்படுத்துறாரு. இணை சட்டம் 8:3. இணை சட்டம் 8:3 என்ன சொன்னாரு? மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையால் உயிர் வாழ்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உற்சாகமா நன்றி சொல்லுங்க. இயேசு எப்படி இந்த சாபத்தை ஒழிச்சாரு? இறை வசனம்தான் உன்னை வாழ வைக்குது. நீ சாப்பிடுற சோறு கிடையாது, நீ செய்யற வேலை இல்ல, நீ சம்பாதிக்கிற பணம் இல்ல. ஏனென்றால் இது எல்லாமே உனக்கு நான் தான் கொடுத்தேன். நான் செய்யற வேலை, நான் வச்சிருக்கிற பணம், நான் சாப்பிடுற சாப்பாடு, இதெல்லாம் இவர் போட்ட பிச்சை. ஆமாவா இல்லையா? ஆமான்றவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஒரு சிலர்லாம் இல்ல நான் தான் உழைச்சேன், பிசாசு உள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இதெல்லாம் அவர் போட்டது. ரெண்டாவது சாத்தான் பார்த்தான், ஓஹோ இவர் நம்மள வசனத்தால் அடிக்கிறாரு அப்படின்னு சாத்தான் ஒரு வசனத்தை பயன்படுத்துறான். சாத்தான் யாருக்கிட்ட வசனத்தை பயன்படுத்துறான்? இயேசு கிட்ட வசனத்தை பயன்படுத்துறான். திருநெல்வேலிக்கு அல்வாவா? திருநெல்வேலிக்கு திருப்பதிக்கே லட்டா? இறை வார்த்தைக்கே இறை வார்த்தையா? யார் இயேசு? தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, யோவான் 1:1. வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். கரெக்டா? யோவான் 1:14. வார்த்தை மனிதரானார். யார் இயேசு? இறை வார்த்தை தான் இயேசு. பிசாசு அவர்கிட்டயே போய், யார்கிட்ட? இறை வார்த்தையாகி இயேசுகிட்டயே போய் திருப்பாடல் 91, 11, 12 வசனத்தை பயன்படுத்துறான். என்ன வசனம்? திருப்பாடல் 91, 11, 12 வசனத்தை. என்ன வசனம்? நீ மேல இருந்து குதி. கடவுள் தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன் கால் கல்லில் மோதாதபடி தாங்கிக் கொள்கிறார்களா பார்ப்போம்.
சொன்னா இயேசு சும்மா விடல. ஏன்னா பிசாசும் பைபிளை பயன்படுத்துவான்னு இயேசுவுக்கு தெரியும் இல்லையா? கிறிஸ்தவர்கள் மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க. யார் பயன்படுத்துவா? பிசாசும் பைபிளை பயன்படுத்தும் இயேசுவுக்கு தெரியும். இயேசு என்ன பண்றாரு? மறுபடியும் சாத்தான வசனத்தாலே அடிக்கிறார். அவர் அடிச்ச வசனம் இணைச்சட்டம் 6 வசனம் 16. இணைச்சட்டம் 6 வசனம் 16. உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காத. என்ன சோதனை? ஆணவம் என்கிற சோதனை. புரியுதா? இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இருந்தது, மோசே கிட்ட இருந்த அந்த சோதனை. என்ன சோதனை? ஆணவம். கடவுளை சோதிக்கிறது. யாருக்கிட்டெல்லாம் ஆணவம் இருக்கோ அவங்க யாரை சோதிக்கிறாங்க? கடவுளை சோதிக்கிறாங்க. நான் சொன்ன நிறைய ஆணவம் சொன்னேன் சிலுவை பாதையில, கவனிச்சிங்களான்னு தெரியல. சில பேருக்கு படிப்புனால ஆணவம், நிறைய படிச்சுட்ட ஆணவம். சில பேருக்கு சொத்து பணம் செல்வம் இருந்ததுன்னா ஆணவம் சொன்னேன். சில பேருக்கு பதவி இருந்தா ஆணவம்னு சொன்னேன் இல்லையா? சில பேருக்கு ஜாதிய பெருமை ஆணவம்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சில பேருக்கு அழகா இருக்கிறோன்னு ஆணவம். I'm very beautiful. எல்லாம் கல்யாணம் வர வரைக்கும் தான். 6 மாசத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ராயாவே நீ இருந்தா கூட கோவை சரலா தான். நீ ஐஸ்வர்யா ராயாவே இருந்தாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் கோவை சரலா தான் நீ இல்லையா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சூர்யா மாதிரி 6 பேக்கோட சுத்தினாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ வடிவேல் தான் இல்லையா? சீன்லாம் போடாத. அவ்வளோதான், அவ்வளோதான் வாழ்க்கை. சில பேருக்கு அதுலலாம் ஆணவம், அதுலலாம் ஆணவம். அதனால தான் இதுங்க போய் மேக்கப் முன்னாடி நிற்குது, கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் பண்ணுது. அப்படியே அழகாக இருந்தால் மட்டும் என்ன நடக்க போகுது? ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ண போற, நீ கோவை சார்லாவாக மாறிடுவேன். காமெடி, ஐ மீன் காமெடி, வேற ஒன்றும் இல்லை. அவங்களும் அழகானவங்க தான், பட் காமெடிக்காக சொல்கிறேன் இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் இவங்களை ஹீரோ ஹீரோயின் நம்ம நினச்சிக்கிறோம். எல்லாருமே காமெடி பீஸ் தான். அவர் மட்டும்தான் ஹீரோ, அவர் மட்டும்தான் ஹீரோ. ஆணவம் வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே, ஏனென்றால் அவர்தான் உன்னை பராமரிக்கிறார், அவர்தான் உன்னை வழி நடத்துகிறார், அவர்தான் உன்னை பாதுகாக்கிறார். தயவு செய்து உன் ஆணவத்தால் அழிந்து போகாதே. ஆண்டவர் அந்த சாபத்தை உடைச்சார். 3வது, சாத்தான் சும்மா விடல. என் காலில் விழுந்து வணங்கு, இந்த அண்ட சராசரத்தை உனக்கு தருகிறேன். The joke of the year, sorry, the joke of the world. இல்லையா? இந்த மாதிரி ஒரு காமெடி யாரும் கேட்டே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? படைச்சவர்கிட்டயே போய் இதெல்லாம் நான் உனக்கே தரேன்னு சொல்றான். கவனிச்சிங்களா? படைச்சவர்கிட்டயே என்ன சொன்னா? இதெல்லாம் நான் உனக்கு தரேன். இயேசு சொன்னாரு, அப்பாலே போ சாத்தான். என்ன சொன்னாரு இயேசு? போ, அப்படி போ, ஓரமா போ. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மட்டுமே நீ பயந்து அவருக்கு மட்டும் பணிவிடை செய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஃபாதர், சர்ச்சுக்கு வந்தா பணம் வருமா? சர்ச்சுக்கு வந்தா குடும்பம் நடக்குமா? சர்ச்சுக்கு வந்தா தியானத்துக்கு வந்தா எல்லாம் நடந்துருமா? நான் போய் உழைச்சாதான் ஃபாதர் சாப்பாடு அப்படின்னு பேசுறாங்கல்ல, அவங்கெல்லாம் பிசாசு கூட்டம். அவங்களாம் எந்த கூட்டம்? பிசாசு கூட்டம். ஆனா அவங்க எப்படி சொல்லியிருக்கணும்? என் ஆண்டவர் தான் எனக்கு இந்த திறமையை கொடுத்தாரு, என் ஆண்டவர் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு, என் ஆண்டவர் தான் என் குடும்பத்தை வழி நடத்துறாரு, என் ஆண்டவர் தான் இதை பாதுகாக்கிறாரு. ஏன்னா நம்ம யாருக்கு பயப்படணும் இல்லையா? சில பேர் நினைக்கிறாங்க தான் வேலைக்கு போறதுனால தான் குடும்பம் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. நீ வேலைக்கு போகும்போது டப்புன்னு பைத்தியம் பிடிச்சிச்சுப்பா. உனக்கு வேலைக்கு போவியா? எங்க போவ? மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேட இல்லையா? வேலைக்கு போகும்போது பைத்தியம் பிடிக்காம வேலைக்கு போக வைக்கிறவர் அவர் தான் இல்லையா? நம்ம ஒழுங்கா வண்டி ஓட்டினாலும் எதிரில் வர்ற ஒருத்தன் வண்டியை திருப்பிட்டான், என்ன வருது? என்னம்மா? நான் ஒழுங்கா தான் போறேன், எதிரில் ஒழுங்கா வரணும், அவர் பாதுகாக்கிறார் என்னையும் என் பிள்ளைகளையும். ஞாபகம் வச்சுக்கோங்க பிரியமானவர்களே, என் திறமை, என் உழைப்பு, நான் கஷ்டப்பட்டேன், நான் படித்தேன், நான் வீடு கட்டினேன், நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், என் ஆண்டவர் செய்தார்
என்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. இல்லையா? இந்த 3 காரியங்களின் வழியாக ஆண்டவர் பாலைவனத்தின் சாபத்தை உடைத்தார். அதனாலதான் 40 நாள், அதனாலதான் நோன்பு இருக்கிறோம், அதனாலதான் நான்வெஜ் வேண்டான்னு சொல்றோம், அதனாலதான் உதவி செய்யுங்க ஆணவம் வேணான்னு சொல்றோம். இப்ப புரியுதுங்களா? இது எல்லாம் எதுல இருந்து எடுக்கப்பட்டது? பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாசாவை, மெரிபாவை, பாலைவனத்து சாபத்தை ஆண்டவர் இந்த தவ காலத்தில் நிச்சயம் உடைப்பார். எனக்காக பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாளைக்கு சொல்ல போறதும் நாளை கழிச்சு சொல்ல போறதும் ரொம்ப முக்கியமான சாபம். அது ரெண்டும் உடையணும். அந்த சாபங்கள் உடையாம ஒருவருக்கு உண்மையான ஆசீர்வாதம் கிடைக்காது. சரியா? நாளைக்கு வந்தா பயன் பெறுவீங்க, வரல எனக்கு வேலை தான் முக்கியம், ஜாலியா வீட்டில் இருங்க, நோ ப்ராப்ளம். சரியா? அப்ப நாளைக்கு ஒரு சாபம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாபம். இந்த 3 சாபத்தையும் இந்த தவ காலத்துல இயேசுவின் துணையோடு உடைத்து என் குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வோம். ஆமென், 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 ஆமென். காணிக்கை பாடல்.